ஓகேம்மா, இன்றைக்கி வந்து சம்ஸ் மிச்சம் இருக்க சம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். 33. A transistor is operated in common emitters configuration. ஓகே, ஸோ டிரான்சிஸ்டர் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒன்று என்பிஎன் வரணும், இல்லைனா வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர்னு வரும். ஓகேவா? ஆனால் சில ஃபார்முலா வந்து எல்லாத்துக்குமே, சில ஃபார்முலாவில் மோஸ்ட்லி எல்லா ஃபார்முலாவும் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினில் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் VC = 2 volt. ஓகேவா? ஸோ சச் தட் a change in the base current from 100 microampere to 200 microampere produces a change in the collector current from 5 milliampere to 10 milliampere current gain அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து கரண்ட் கெயினோடைய ஃபார்முலா வந்து என்னதுன்னா டெல்டா ஐசி பை டெல்டா ஐபி, இதான் வந்து கரண்ட் கெயினோடைய ஃபார்முலா. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஐசி அப்படின்னு சொல்லும்போது ஐசி டெல்டா ஐசின்னா என்னது? இதோடைய சேஞ்ச். இப்போ எனக்கு 10 இருக்குது, இங்கே 5 இருக்குன்னா 10 - 5 எவ்வளோ? எனக்கு வந்து 5 மில்லி ஆம்பியர். அப்போ மில்லின்னும் போது 10⁻³ நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐபி, டெல்டா ஐபின்னும் போது எனக்கு வந்து சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட். அப்போ பேஸ் கரண்ட் எவ்வளோ? எனக்கு இங்கே 200 - 100 வந்து 100 தான். ஓகேவா? ஸோ அப்போ 100 இன்ட்டு 10⁻⁻6. ஏன் 10⁻⁻6 போடுறோம்? ஏன்னா இங்கே வந்து மைக்ரோ இருக்குது. நெக்ஸ்ட்டு மில்லிக்கு நம்ம ஏன் 10⁻³ போடுறோம்? ஏன்னா 10⁻³ வந்து மில்லின்னு இருக்குது. இப்போ என்ன ஆகும்? 2 பேர் கேன்சல் பண்ணிக்கிறோம். 5 1s are 5 2s are, அப்போ 20 ஆயிடுச்சு. இப்போது இந்த 20ல் நான் ஒரு 0 நான் இங்கே கொடுத்துட்டேன்னா என்ன ஆகிடும்? 10⁻³ இன்ட்டு 2 இன்ட்டு 10⁻⁻5 ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. 1/2 வந்து எனக்கு 0.5 இன்ட்டு 10⁻, இந்த -3 இங்கே இருக்குது, இந்த -5 மேலே வந்துச்சுன்னா +5ன்னு ஆகிடும். அப்போ 10⁻³ 10⁻³ + 5 எவ்வளோ வரும் நமக்கு? +2ன்னு ஆகிடும். ஸோ த ஆன்சர் இஸ் 50. 0.5 இன்ட்டு 100 வந்து எவ்வளோ? ஆன்சர் வந்து 50. ஸோ ஆன்சர் வந்து 50. ஓகேவா? நெக்ஸ்ட், the symbolic representation of logic gate are shown as அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த லாஜிக் இது என்ன கேட்டுமா? ஆர் கேட். இது என்ன கேட்டு? ஆண்ட் கேட். இது என்ன கேட்டு? நாட் கேட். இது என்ன கேட்டு? நாண்ட். ஆண்டுக்கு முன்னாடி ஒரு சர்க்கிள் போட்டாங்கன்னா அதுக்கு பேர் வந்து நாண்ட் கேட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து the combination of the gates shown in the figure below produces. ஆமாம், ஃபிசிக்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபிசிக்ஸில் வரும், கம்ப்யூட்டரும் ஃபிசிக்ஸில் வரும், கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸில் வரும், எல்லாமே வரும். ஓகே. the combination of the gates shown in the figure below. சரி, ஓகே. இப்போ இந்த காம்பினேஷன் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது சால்வ் பண்ணலாம் வாங்க. ஏ இருக்குது, ஏக்கு ஆப்போசிட் வந்து ஏ பார் அப்படின்னு சொல்லலாம், பிக்கு ஆப்போசிட் வந்து பி பார். ஓகேவா? இது வந்து நார் கேட். நார் கேட்டோட யூஸ்வல் ஃபார்முலா என்னது? y is equal to, சாரி, இது வந்து நாண்ட் கேட். நாண்ட் கேட்டோட யூஸ்வல் ஃபார்முலா என்னது? a.b பார். இதான் வந்து நாண்ட் கேட்டோடைய ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? a.b போட போகிறோம். அப்போது இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்னா, ஏற்கனவே ஏ பார் இருக்குது, டாட் பி பார் இருக்குது, மேலே வந்து நாண்டுன்றனால ஓல் பார் வந்துடும். இப்போ அக்கார்டிங் டு தி டி மார்கன்ஸ் பிரின்சிபல் எனக்கு என்ன ஆகிடும்னா, இது வந்து a + bன்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? டி மார்கன்ஸ் பிரின்சிபல் படி என்னது? a பார் டாட் பி பார் ஓல் பார் இஸ் ஈக்குவல் டு a + b. அப்போ a + bனா இது என்ன கேட் ஆகுது? இது வந்து ஆர் கேட் ஆகுது. புரியுதா? ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஆர் கேட். நெக்ஸ்ட் வந்து 36 பாருங்க. விச் லாஜிக் கேட் இஸ் ரெப்ரசன்டட் பை தி ஃபாலோயிங் காம்பினேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு இங்கே வந்து ஏ வந்து என்ன ஆகிடும்? நாட் கேட்டில் ஏ பார் ஆகிடும். பி வந்து என்ன ஆகிடும்? நாட் கேட் பி பார் ஆகிடும். இது வந்து நார் கேட். நார் கேட்டோட காமன் ஃபார்முலா என்னது? ஏ + பி பார். சாரி, அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னா a bar
plus b bar whole bar. Okay, again applying De Morgan principle, it will become a dot b. So it is a what is the gate? AND gate. Okay, புரியுதா? அடுத்து போலாமா? Okay, a proper combination of 3 NOT gate and 1 AND gates is shown. If A equal to 0, B equal to 1, C equal to 1, then the output of this combination. அப்போ எனக்கு இங்கே A இருக்குன்னா இங்கே A பார் வரும், B இருக்குன்னா B பார் வரும், C இருக்குன்னா C பார் வரும். ஓகேவா? இப்போது இந்த பக்கம் வந்து என்ன ஆகிடும்? NAND கேட்டா NAND கேட்னா என்ன ஆகிடும்? A பார் டாட் B பார் டாட் C பார் ஹோல் பார் அப்படின்னு ஆகிடும். அப்போ இது வந்து De Morgan principle அப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? A plus B plus C ஆகிடும். ஸோ 0 plus 1 plus C that is equal to 2. ஸோ the answer வந்து சாரி நம்ம 1 தான் போடுவோம். ஸோ ஆன்சர் வந்து 1. 1 plus 1 வந்து நம்ம 1 போடுவோம். ஸோ the answer is 1. ஓகேவா? ஓகே. The output of the logic circuit shown in the figure will be. ஓகே. ஸோ இப்போ இதில் இது வந்து NAND கேட் A டாட் B ஹோல் பார் போட்டுக்கணும். இப்போ NANDக்கு ஒரு நாட்டு போட்டோன்னா என்ன ஆகிடும்? A டாட் B பார் இன்னொரு ஒரு பார் 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 கேன்சல் ஆயிடுச்சுன்னா A டாட் B தான் வரும். அப்போ என்ன ஆன்சரு? C. ஓகேவா? எனக்கு 2 பார் வந்துச்சுன்னா ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. Okay, next one, the digital circuit can be made by repetitive use of this gate. Digital circuit இருக்கு, can be made by repetitive. எந்த கேட்டை யூஸ் பண்ணி நம்மளால் ரிப்பீட்டடாக பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து என்னதுன்னா NAND கேட் அண்ட் NOR கேட். ஓகேவா? ஸோ NAND கேட்டுன்னு தான் இங்கே இந்த ஆப்ஷனில் NAND இருக்கிறதுனால NAND தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 40. என்ன கொடுத்துருவாங்க? the given electrical network is equivalent to. நல்லா பாருங்கள், இது வந்து NOR கேட். அப்போ A plus B ஹோல் பார் ஆகிடும். திரும்ப அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஹோல் பார் இன்னொரு ஒரு ஹோல் பார் போட்டால் இங்கே A plus Bன்னு ஆகிடும். திரும்ப அது வந்து திரும்ப நாட் கேட் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? திரும்ப நாட் கேட் அப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? A plus B பார் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடுது? இது NOR கேட் ஆகிடுது. ஓகேவா? பாருங்க, நீட்டில் வந்து இவ்வளோ ஈஸியான கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், டு கெட் அவுட்புட் 1 ஃபார் தி ஃபாலோயிங் சர்க்கியூட் த கரெக்ட் சாய்ஸ் ஃபார் தி இன்புட் இஸ். எனக்கு வந்து 1 வரணும். ஓகேவா? 1 வந்துச்சுன்னா என்ன இன்புட் வேணும் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு இதோடைய ஃபார்முலாவை அரைவ் பண்ணிடலாம். ஏபி இருக்குது, இங்கே வந்து A plus Bன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே AND கேட் இருக்கனால A plus B dot C. ஓகேவா? இதுதான் இதோடைய ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ஷனுக்கு போயிடணும். ஆப்ஷனில் என்ன கொடுத்துருவாங்களோ அதை வச்சு தான் நம்ம வந்து அவுட்புட் 1 வர்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னது? ஃபஸ்ட்டு ஒன்று பார்ப்போம். ஆப்ஷன் ஏக்கு வந்து ஃபார்முலா என்னது? A plus B dot C. ஆப்ஷன் ஏ அப்ளை பண்ணுங்கள். 1 plus 0 dot 0 is equal to எனக்கு என்ன ஆகிடும்? 0 தான் வருது. அப்போது A கிடையாது. நெக்ஸ்ட் B பாருங்க. 1 plus 1 dot 0 is equal to again 0. ஸோ பியும் கிடையாது. 0 into anything வந்து 0. ஓகேவா? 0 into monkey 0, 0 into donkey 0. ஓகேவா? ரைட். அப்போ A plus B, இப்போ இங்கே இதை C அப்ளை பண்ணால் என்ன வருது? 1 plus 0 dot 1 is equal to என்ன ஆகிடுது? 1 வருது. ஸோ C is the answer. ஓகேவா? Next, what is the output Y in the following circuit when all the 3 inputs A, B, C are first 0 and then 1?
ஃபஸ்ட்டு அதே மாதிரி நம்ம இங்கேயே ஃபார்முலா அரைவ் பண்ணிக்கணும். இங்கே என்ன ஃபார்முலா? ஏ டாட் பி. ஓகேவா? இங்கே என்ன ஃபார்முலாமா? ஏ டாட் பி டாட் சி ஹோல் பார். கரெக்டாக? இங்கே ஏ டாட் பி வந்துச்சு, இங்கே ஏ டாட் பி டாட் பி ஹோல் பார் அப்படின்னு வந்துடும். ஏன்னா இது வந்து NAND கேட். இப்போது ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே 0 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து ஆப்ஷன் ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாமே 0 அப்ளை பண்ணால் என்ன வருது? 0 × 0 × 0 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு எல்லாமே 1 when all 3 ஓகே. நெக்ஸ்ட்டு எல்லாம் 1ன்னு அப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 × 1 × 1 1 தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து 0,1. சாரி இன்வெர்ஸ் போடணும்ல. அப்போ இன்வெர்ஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு 1 வரும், இதுக்கு இன்வெர்ஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து 0 வரும். அப்போ 1,0. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். எஸ். ஓகே 43. ஸோ இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, த ஃபிகர் shows a logic circuit with 2 inputs A and B and the output C. The voltage waveform across A, B and C are given as the logic circuit gate is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஏ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம இதை லாஜிக் கேட் மாதிரி மாற்றிக்க வேண்டியதுதான். ஏ பி சி வந்து அவுட்புட்டு. ஓகேவா? சி இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா, ஏ பாருங்கள் இங்கே கீழே இருக்கா, பேஸ்மெண்ட்டில் இருக்கா, பேஸ்மெண்ட்டில் இருந்தால் 0, இங்கே இருந்தால் 1 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 0 இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து 1 இருக்குது, நெக்ஸ்ட்டு மேலே இருக்குது 1 இருக்குது, நெக்ஸ்ட்டு கீழே இருக்குது 0 இருக்குது. ஒரு 4 மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி பாருங்கள், ஃபஸ்ட்டு 0ல் இருக்குது, நெக்ஸ்ட்டு 0ல் இருக்குது, நெக்ஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு 1 1 1. சி பாருங்கள், ஃபஸ்ட்டு 0ல் இருக்குது, அப்புறம் 1 1 1, இப்போ 0 1 1 1. ஓகேவா? இப்போ இது எந்த கேட்டுக்கு ஒத்து போகுது? இப்போது 0 + 0 0, 1 + 0 1ன்னு வருது. அப்போ இது எந்த கேட்டு? ஆர் கேட்டுக்கு வந்து ஒத்து போகுது. ஸோ ஆன்சர் இஸ் ஆர் கேட். ஓகேவா? Next வந்து question number 44. To get an output y is equal to 1 from the circuit shown below, the input must be. Okay, so to get an output y is equal to 1 from the circuit shown below, the input must be. So இப்போ இதில் வந்து y வந்து 1 வரணுமா? அப்போ இந்த 4த்துல திரும்ப என்ன இன்புட்? அப்போ என்ன ஃபார்முலா அதுக்கு? இங்கே a + b போடலாமா? இங்கே என்ன போடலாம்? a + b டாட் c. ஏன்னா இது வந்து AND கேட். இப்போ நம்ம ஆப்ஷன் ஏ அப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 0 + 1 × 0. அப்போ ஆன்சர் என்ன வருது? 0 வந்துச்சு. ஸோ அது இல்லை. ஆப்ஷன் பி அப்ளை பண்ணுங்கள். 0 + 0 + 1 என்ன வருது? திரும்ப 0. அப்போ அதுவும் இல்லை. நெக்ஸ்ட் சி அப்ளை பண்ணுங்கள். 1 + 0 டாட் 1 1 வருது. அப்போ ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 45. In the following circuit, the output y for all possible inputs A and B is expressed by the truth tables. ஓகேவா? அப்போ இந்த ட்ரூத் டேபிள்ஸ் வந்து என்னது அப்படின்னா, இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒய் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இதோடைய அவுட்புட் என்னென்னு பாருங்கள். ஏ + பி பார் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப பார் ப்ளஸ் பார் மேலே பார் போட்டால் என்ன ஆகிடும்? திரும்ப ஏ + பி தான் அவுட்புட்டாக வருது. அப்போ ஏ + பினா இது வந்து ஆர் கேட். இப்போ இந்த 4த்துல எது ஆர் கேட்டுக்கு ஒத்து போகுதுன்னு பாருங்கள். ஆட் பண்ணுங்கள். 0 + 0 0 கரெக்டு. 0 + 1 0 வராது, 1 தான் வரணும். அப்போ தப்பு இல்லை, அது ஆர் கேட் இல்லை. 0 + 0 1ன்னு வந்திருக்கு, அப்போ அதுவும் ஆர் கேட் இல்லை. 0 + 0 1ன்னு வந்திருக்கு, அப்போ இதுவும் ஆர் கேட் இல்லை. 0 + 0 0, 0 + 1 1, 1 + 0 1, 1 + 1 1. So it is a OR gate. So the answer is D. Okay va? Okay, is there doubt இருக்கா? இது வரைக்கும்?
ஓகே, ஸோ இதில் ஒரு 4 கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் the following figure shows a logic gate circuit with 2 inputs. ஓகேவா, A and B and the output C. The voltage waveform of A, B and C are shown below. ஓகே, ஸோ இதில் எனக்கு என்ன இருக்குன்னா A இருக்குது, B இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா A, B, C அப்படின்னு போடலாம். A வந்து எனக்கு என்னதுன்னா ஃபஸ்ட்டு 0, அவங்க டாட்டர் லைனை போட்டுருவாங்க. ஓகே, 0னே கன்சிடர் பண்ணிப்போம். இங்கே இருக்கிறது 0 தான், எதுவுமே இல்லை, அதனால் 0ன்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு மேலே வந்து 1 இருக்குது, 1. நெக்ஸ்ட்டு வந்து 0 இருக்குது, 0. நெக்ஸ்ட்டு வந்து 1 இருக்குது, நம்ம 1ன்னு எடுத்துப்போம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு B வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 0. நெக்ஸ்ட்டு வந்து 1 இருக்குது, 1. நெக்ஸ்ட்டு 1 இருக்குது, 1, 1. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து 0 இருக்குது, 0. C வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 0, 0. அப்போ இது என்ன கேட்டு கரெக்டாக ஒத்து போகுது? 0 + 0, 0, 1 + 1, இங்கே 1 +, ஓகே. அப்போ மல்டிப்ளிகேஷன் பாருங்கள். 0 × 0 × 0, 0, 1 × 1, 1, 0 × 1, 0 × 1, 0, 0. ஓகே, அப்போ என்ன ஆகுது? இது வந்து இட் இஸ் மேட்சிங் தி AND கேட். AND கேட்டுக்கு மேட்ச் ஆகுது. கரெக்டாக? ஸோ ஆப்ஷன் A இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் A இஸ் தி ஆன்சர். Okay, next question. So in the combination of the following gates, the output Y can be written in the terms of. Okay, so முன்னாடி கொஸ்டின் புரிஞ்சதில்ல, எதாவது டவுட் இல்லை இல்லையா? ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் வந்து பார்க்கும்போது இது வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது பாருங்கள். இப்போ A இருக்குது, இங்கே வந்து எனக்கு B பார் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து A வந்து A பார் ஆகிடுது. இந்த இடத்துல B இருக்குது. இப்போ இந்த AND கேட்டில் நம்ம எப்படி போடுவோம் பாருங்கள், A டாட் B பார். இந்த கேட்டில் எப்படி போடுவோம் பாருங்கள், A பார் டாட் B. இப்போ இது வந்து OR கேட். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ A டாட் B பார் ப்ளஸ் A பார் டாட் B. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆச்சு? எந்த ஆன்சர் வருது? ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து லாஜிக் கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுவும் நீட்டில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ முன்னாடிலாம் வந்து நீட்டில் எல்லா வருஷமும் லாஜிக் கேட் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போது ஆனால் லாஸ்ட்டாக இந்த 2026 பேப்பர் லீக் ஆச்சுன்னு கேன்சல் பண்ணாங்க இல்லையா, அதில் லாஜிக் கேட் கேட்கல. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வாட்டி இந்த 2026 ஜூனில் நடக்கிற எக்ஸாமில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பார்ப்போம். Next, third one. In a PN junction diode, change in temperature due to heating. அப்போ ஹீட் ஆகிறனால என்ன வந்து எனக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹீட் ஆகிறனால does not affect resistance of the PN junction. Does not affect resistance of the PN junction. Next வந்து affects only forward bias, affect only reverse bias, affects overall VI characteristics of the PN junction. ஓகே, ஸோ இப்போ இந்த நாலேஜில் என்ன கண்டிப்பாக இது வந்து தப்பு. ஏன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா, ஏன்னா அதில் எனக்கு டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா எனக்கு கண்டக்ஷன் அதிகமாகும், சார்ஜ் கேரியர்ஸ் அதிகமாகும். ஸோ சார்ஜ் கேரியர்ஸ் வந்து எனக்கு அந்த மோதும் போது அந்த சில ஜங்ஷனில் வந்து ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். ஸோ இட் வில் அஃபெக்ட் மோர் தி ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ். இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். ஆனால் எனக்கு ஓவராலாக பார்க்கும்போது இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஏன்னா ஓவரால் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் அது வந்து மாற்றிடும். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த 4th சம் இது எப்படி போடலான்னு பார்ப்போம். ஸோ இதில் இங்கே ஒரு 2 ohm வரும், அதை வந்து விட்டுட்டாங்க.
ஓகேவா? அந்த 2 போட்டால் தான் நமக்கு இந்த ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சர் வரும். அதை விட்டுட்டாங்க, அதனால ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ் கான்செப்டை அப்ளை பண்ணணும். ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் கான்செப்டை அப்ளை பண்ணணும். இப்போ எனக்கு வந்து பேட்ரி இங்கே வந்து பாசிட்டிவ் பொட்டென்ஷியலிட்டி போகுது, இந்த பக்கம் அதனால் கரண்ட்டு போக முடியாது, ஏன்னா இது ரிவர்ஸ் பயாஸ் ஆகிடுச்சு. ஸோ சர்க்கியூட்டை நம்ம எப்படி ரீட்ரா பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த சர்க்கியூட்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், இதான் சர்க்கியூட்டு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சீரீஸில் வந்துச்சு, எல்லாமே சீரீஸில் வந்துச்சு. ஓகேவா? எல்லாம் ஆட் பண்ண எவ்வளோ வருது? 10 ohm வருது, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? கரண்ட் டு தி பேட்ரி என்னன்னு கேட்குறாங்க. I is equal to V by R. V வந்து 20, R வந்து 10. So the answer is 2 ampere. ஓகேவா? I is equal to 2 ampere கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இன்கேஸ் இந்த 2 இல்லைன்னா ஆன்சர் வந்து 2.5 வரும். ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனில் வரும். ஸோ இங்கே 2 போட்டால் தான் ஆன்சர் வந்து 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின் வந்து நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். நேற்று இந்த 17 வரைக்கும் பார்த்தோமா? ஓகே. ஸோ இதில் 18th ஒன் பாருங்கள். If in a PN junction a square input signal of 10 volt is applied as shown. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 volt வந்து அப்ளை பண்ணுறாங்க. 10 எப்படி சார் 10 voltன்னு சொல்கிறீங்கன்னா டெல்டா V is equal to 5 minus of minus 5. அப்போ என்னாச்சு? எனக்கு 10 volt வந்து வரும். ஓகேவா? இப்போது இதில் பாருங்கள், இங்கே வந்து ஒரு டயோடு கொடுத்துருக்காங்க. டயோடில் இந்த பக்கம் போகிற 5 volt வந்து உள்ளே போயிடும், ஆனால் இந்த பக்கம் வருது பாருங்கள், இந்த 5 - 5 volt அது உள்ளே போகாது, ஏன்னா அது வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆகிடுது. ஸோ 5 volt மட்டும்தான் உள்ளே போகுது. ஓகே, ஆப்ஷன் பார்க்கலாம். இதுதான் அந்த 4 ஆப்ஷன்ஸ். இந்த 4 ஆப்ஷன்ஸில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு கீழே -10 volt இருக்குது, மேலே ஒரு 10 volt இருக்குது, கீழே ஒரு -5 volt இருக்குது, மேலே வந்து ஒரு 5 volt இருக்குது. இப்போது இந்த 4த்தில் எது ஆன்சராக இருக்கும்? கண்டிப்பாக மேலே இந்த 5 volt தான், ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது? ஃபார்வர்ட் பயாஸாக இருக்குது. மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பயாஸாக இல்லை. ஓகே, மற்றெல்லாம் ரிவர்ஸ் பயாஸாக இருக்குது. அதே மாதிரி 10 volt வராது, 5 volt மட்டும்தான் அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 19th ஒன் வந்து பாருங்கள். இப்போ இதில் இது வந்து ஷார்ட், அதாவது இது வந்து கம்மியான வோல்டேஜ், லோ வோல்டேஜ். இது வந்து ஹை வோல்டேஜ். அப்போ இது என்ன பயாஸில் இருக்குது? கரெக்ட், ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் பயாஸில் எனக்கு கரண்ட்டே உள்ளே போகாது, ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க? எவ்வளோ கரண்ட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 0. ஓகேவா? ஓகேவா? வோல்டேஜ் ஒரு பக்கம் சின்னதாக இருக்குது, இன்னொரு பக்கம் பெருசாக இருக்குனாலே அது வந்து ரிவர்ஸ் பயாஸ் தான். ஏன்னா எனக்கு டயோடில் இந்த பக்கம் பாசிட்டிவ் சைடு, அதாவது பி சைடு, இந்த பக்கம் நெகட்டிவ் சைடு, அதாவது என் சைடு. பி சைடில் எனக்கு வந்து ஹையஸ்ட் வோல்டேஜ் கொடுத்தா தான் அது வந்து ஃபார்வர்ட் பயாஸ். என் சைடில் ஹையஸ்ட் வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரிவர்ஸ் பயாஸ். நெக்ஸ்ட்டு, கன்சிடர் தி ஜங்ஷன் டயோட் ஆஸ் ஐடியல். த வேல்யூ ஆஃப் கரண்ட் த்ரூ ஏபி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நமக்கு என்ன கரண்ட்டோடைய ஃபார்முலா என்னது? தட் இஸ் டெல்டா வி பை ஆர். கரெக்டா? இங்கே டெல்டா வி என்னது? 4 மைனஸ் ஆஃப் -6. ஓகேவா? மைனஸ் ஆஃப் -6. இப்போ வந்து இங்கே +6ன்னு இருந்ததுன்னா 4 - 6ன்னு போடுவோம். ஓகேவா? இங்கே +6 இருந்ததுன்னா கரண்ட்டே போகாது, ஏன்னா ரிவர்ஸ் பயாஸ் ஆகிடும். இங்கே +4, இங்கே -6 இருக்கிறதுனால தான் இது வந்து என்ன ஆச்சு? இது வந்து எனக்கு ஃபார்வர்ட் பயாஸ் ஆச்சு. இப்போ ஆர் வந்து எவ்வளோ? 1 kilo ohm. அப்போ 10⁻³ ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன ஆகிடுதுன்னா
10/10⁻3 அப்படின்னா என்ன ஆகிடும் 10⁻−2. 10⁻3 மேலே வந்தால் 10⁻−3 ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து 10⁻−2 ஆம்பியர். ஓகேவா? ஓகே. ஸோ 21 பாருங்கள். LED has a voltage drop of 2 volt across it and passes a current of 10 milliampere. 2 voltage இருக்கு, 10 milliampere இருக்கு. It operates with a 6 volt. அப்போனா இங்கே என்னது ஆர் கேட்குறாங்க. அதே ஃபார்முலா தான். R is equal to delta V/I. சிம்பிளாக போடுங்க. அப்போ எனக்கு வந்து ஏற்கனவே 2 volt இருக்குது. மிச்சம் இருக்கிற 6 volt வந்து எனக்கு என்ன ஆகும்? அடிஷ்னல் வோல்டேஜ் தான். அப்போ நம்ம எப்படி போடணும்னா 6 - 2/I. அப்போ என்ன ஆகிடும்? 4/10 × 10⁻−3. அப்போ 10⁻−2 ஆகிடும். அது மேலே வந்துச்சுன்னா 10⁻2 ஆகிடும். ஸோ த ஆன்சர் இஸ் 400. 4 × 10⁻2 வந்து 400 ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு 22 பாருங்கள். The electrical conductivity of semiconductor increases when electromagnetic radiation of the wavelength shorter than 2480 nanometer. ஓகேவா? அந்த பேண்ட் கேப். அப்போ இந்த பேண்ட் கேப் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து டுவல் நேச்சர்லலாம் ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். E is equal to hc/λ. அதே ஃபார்முலா தான் இங்கேயுமே. அப்போ எனக்கு வந்து லாம்டா E இருக்குது. ஓகேவா? ஹெச்சோட வேல்யூ என்னதுமா? 6.62 × 10⁻−34. C வேல்யூ என்னது? 3 × 10⁸. ஓகேவா? லாம்டா வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2480 நானோமீட்டர். நானோனா 10⁻−9 ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து கேல்குலேட் பண்ணி நம்ம போடும்போது ஆன்சர் வந்து இதை கால்குலேட் பண்ணி போடும்போது இதோடைய ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா ஓகே 0.5 EV வருது. ஓகேவா? ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ண 0.5 EV வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் 1 minute கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பீடில் வந்து நீங்கள் மேக்ஸ் போடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இன்றைக்கி இன்னொரு சம் பார்த்து இது இன்றைக்கி முடிச்சுக்கலாம். கொஞ்சம் பிரேக் வரலாம். 23 பாருங்கள். A PN photodiode is fabricated from a semiconductor. 23 A PN photodiode is fabricated from a semiconductor. Band gap na எவ்வளோ? E is equal to MC சொல்கிறோம் இல்லையா? E is equal to hc/λ. அந்த EG தான் வந்து 2.5. It can detect a signal of wavelength ன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகிடும்? hc/λ. இந்த லாம்டா எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ லாம்டா is equal to hc/2.5. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலாமா. EG is equal to 1240/λ. எப்போனா லாம்டா வந்து நானோமீட்டரில் இருக்கும்போது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதை மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ண டைம் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு. அப்போ இந்த 6.62 × 10⁻−34ம் 3 × 10⁸ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1240 அப்படின்ற மாதிரி வரும். எப்போனா லாம்டா வந்து நானோமீட்டரில் போடும்போது. ஓகேவா? இது வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் போட்டாலும் ஆன்சர் வரும். ஸோ இதில் போடும்போது உங்களுக்கு லாம்டா வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா, லாம்டா வேல்யூ வந்து 5000 வரும்மா. இந்த கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு லாம்டா வேல்யூ வந்து 5000 வரும். ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக 5000 வரும். அப்போ அந்த 5000 கீழே என்ன நானோமீட்டர் இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? அப்போ எனக்கு வந்து 4000 நானோமீட்டர்னு வருது.
ஸோ 4000 நேனோமீட்டர் இஸ் 4000 நேனோமீட்டரை ஈஸியாக வந்து இதனால் டிடெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த சிக்னலுக்கு நமக்கு இந்த ஃபார்முலாவில், அதாவது நான் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபார்முலாவில் போட்டாலும் சரி, ரைட் சைடில் இங்கே ஒரு ஃபார்முலா எழுதியிருக்காங்களா, இதில் போட்டாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட 5000 வருமா. அந்த 5000 கீழே இருக்கிற வேவ் லென்த்தை அதனால் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் வந்து 4000 நேனோமீட்டர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ரைட். தேங்க்யூ.